ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் சமைக்க போகிறது இறால். இந்த இறாலில் முக்கியமாக நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய ஐட்டம் பாருங்களேன், அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது வந்து அதோட குடல் பகுதின்னு நினைக்கிறேன். மீனுக்கு எப்படி நம்ம அந்த குடலெல்லாம் சுத்தம் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி இறாலுக்கு இதை கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ ஒரு இறாலை நல்லா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதோட தலைப்பகுதியை வந்து நம்ம பிச்சு போட்டுருணும். அதுக்கப்புறம் அதோட ஓடை வந்து நீங்கள் அடிப்பாகத்துலேருந்து பிக்கும்போது அது அழகாக கலண்டு வரும். ஸோ நீங்கள் அதை அப்படியே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதோடய வால் பகுதியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷு தனியாக அதோட ஓடு தனியாக சூப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த குடல் பகுதியும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 தண்ணி இல்லை 5 தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிருக்கேன். நல்லா எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு விழுது, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், முக்கியமான ஐட்டம் இறால், இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனை நல்லா வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது தான் நான்வெஜ்ஜுக்கே கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து அதை நல்லா போட்டு வதக்குங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வதக்கிறதுல ஒழுங்காக வதக்கலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஜெல்லானதும் நீங்கள் வந்து இறால் போடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இறால் போட்டிருக்கேன். இறால் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா ரொம்ப வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா போட்டுவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமாக நான்வெஜ்க்கே முக்கியமாக வந்து மேக்ஸிமம் மஞ்சத்தூள் போடுவோம். ஏன்னா அதுதான் அந்த நீச்சல் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் நான் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள்னால் ரெட் சில்லி பவுடர் தனியாக போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுக்காகவும் லைட்டாக காரம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவும் போட்டேன். ஸோ நல்லா வதக்குங்க. ஸோ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஜெல்லாக இருக்குல்ல, அப்போ தான் கொஞ்சம் வேகும் அப்படின்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இதை கொஞ்சம் திக் கிரேவியாக தான் வைக்கிறேன். கொஞ்சம் அப்படி தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில். கருவேப்பிலை வந்து நீங்கள் தாளிக்கும் போதே போடணுன்னா போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும்போது நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. பட் என்கிட்ட கொத்தமல்லி இல்லாததுனால நான் வந்து அது போடல. ஸோ இந்த ஸ்டேஜ் பாருங்கள் எப்படி அழகாக ப்ரான் வந்து சுருண்டுருச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம போடும்போது ப்ரான் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா அழகாக சுருண்டுருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக சுருளை விட்டால் அது வந்துட்டு ஹார்டாகிடும். ஸோ அது லைட்டாக இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். டேஸ்டிங் போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. அதோட கலர், டெக்ஸ்சர், அப்புறம் எல்லாமே பாருங்கள். அதோட நான் இப்போ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கடித்து பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப ஜூஸியாக, அதோட ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.